சென்னை மதுரவாயல் பகுதியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா மேடையில் பேசிய பொழுது அக்கட்சியின் எம்எல்ஏ கணபதி என்பவர் குடைபிடித்து நின்ற காட்சி அரங்கேறியுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினருமாகிய அன்பிற்கினிய காரப்பாக்கம் கணபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகளே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற பாலாஜி அவர்களே, சங்கர் அவர்களே, தினகரன் அவர்களே, கொட்டும் மழையிலும் ஆங்காங்கே தாழ்வாரங்களின் கீழ் நின்று கேட்டுக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் மீது பற்று கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அப்படி ஓரமா நில்லுங்க, நில்லுங்க, மழை நினையாம நில்லுங்க. தம்பி ஒரு சேரை எடுத்தாங்க. எப்பொழுதுமே காரப்பாக்கம் கணபதி கூட்ட ஏற்பாடு செய்தால் மழை வரும் என்பது நான் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சிகள்லாம் நான் சந்தித்திருக்கின்ற ஒன்று. நேற்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் இதே போல கலந்து கொண்ட கூட்டத்திலும் மழை இருந்தார்கள். இன்றைக்கும் மழை, கோடை காலத்தில் மழையை வரவழைக்கின்ற ஆற்றல் கணபதிக்கு உண்டு என்கின்ற வகையில் இந்த பகுதி மக்கள் அவர் மக்களுக்கு கொண்டாற்றுவதோடு இயற்கையோடு இயைந்து மக்களுக்கு நன்மை செய்கின்ற கடுங்கோடையின் வெப்பத்தை தணிக்கின்ற இந்த மழையை ஒரு வகையில் நாம் வரவேற்கிறோம். கூட்டத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று கருதுவதில்லை. கொட்டும் மழையாக இருந்தாலும், சுழன்றடிக்கும் சூறாவளியாக இருந்தாலும், சுட்டெரிக்கும் வெயிலாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார பணி என்றைக்கும் தடைப்பட்டதும் இல்லை, நின்றதும் இல்லை. இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிற நாங்கள் தான் அப்படி உறுதியாக இதில் கலந்து கொள்கிறோம் என்பது மட்டுமல்ல, கூட்டங்களை கேட்க வருகின்ற பெரியோர்கள், தாய்மார்கள் கூட மழையை கண்டு உடனே கலைந்து சிதறி ஓடாமல் ஏதோ கிடைத்த இடத்துல நின்று கேட்டுக்கொண்டு மழை நின்றவுடன் மீண்டும் அதே இடத்தில் வந்து அமர்கிற இந்த பாங்கு இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாவட்ட செயலாளரும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சருமாகிய தம்பி மாசு அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே ஈடுபட்டிருப்பதாக என்னிடம் சொன்னார்கள். நான் வருகிற வழியில் போக்குவரத்து நெரிசல், அதையும் மீறி வந்தால் மழை இருந்த போதிலும் மக்களிடம் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடமையுடனோடு நிற்கிறோம். 100 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர்களுக்கு இல்லாத பெருமை 94 வயதிலே மறைந்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.